யூகே லண்டன் அது வந்து விழுந்து விட்டது. என்ன விழுந்துருச்சு அப்படின்னா, அங்கே இனிமேல் மேயராக ஒரு நேட்டிவ் யூகே சிட்டிசன், ஒரு பிரிட்டிஷ் அங்கே இனிமேல் மேயராக ஆகுவது குதிரை கொம்பு அப்படிம்பாங்க. அதே போல் இப்போ நியூயார்க் சிட்டியும் அப்படி ஆகிவிடுமோ அப்படிங்கிற ஒரு அச்சம் இருக்கிறது. ஏன்னா அது மேயரில் எலெக்ஷன் போயிட்டுருக்கு, கேம்பெயின்லாம் போயிட்டுருக்கு. அதில் ஜோரம் மம்தானி அப்படிங்கிறவர் ஒரு முக்கியமான ஒரு கேண்டிடேட்டராக இருக்கார். அதுவும் குறிப்பாக டெமோக்ராட்டுக்கான ஒரு கேண்டிடேட்டாக அவர் இருக்கார். அவர் பெரிய அளவில் பிரச்சாரம் செய்து கொண்டு இருக்கிறார். அவருடைய வீடியோ ஏற்கனவே வந்து ட்ரம்ப் வந்து அவரை வந்து ஒரு கம்யூனிஸ்ட் ஆள், அதுவும் ஒரு அடிப்படைவாத கம்யூனிஸ்ட் அவர் அப்படின்லாம் அவர் சொல்லிட்டு இருந்தார். என்ன வந்து ஒரு முஸ்லீம்ங்கிறதுனால என்ன இப்படியெல்லாம் சொல்கிறாங்க அப்படி இப்படின்லாம் பல பிரச்சாரங்கள் போனப்போ இப்போ நேற்று வந்து ஒரு வீடியோ வந்து வைரலாக போயிட்டுருக்கு. என்னென்னா அவர் ஏற்கனவே பேசிய ஒரு வீடியோ. என்னென்னா இருக்கக்கூடிய தொழில் அமைப்புகள், பெரிய ஃபேக்ட்ரி இருக்குது, அதை வந்து நாம் வந்து கைப்பற்ற வேண்டும், தொழிலதிபர்கள் அவங்கள வந்து சிறையில் அடைக்கணும் அப்படிங்கிறது மாதிரிலாம் அவர் பேசிய வீடியோக்கள் இப்பொழுது வைரலாக ஆகிட்டுருக்கு. அது எந்த அளவு ரிசல்ட்டு கொடுக்க போகுதுன்னு தெரில. நீங்களும் அந்த வீடியோவை பார்த்துருப்பீங்க, என்ன நினைக்கிறீங்க? லிபரலிசம் என்ற பெயரில் இப்படிப்பட்ட பல கேலி கூத்துகள் நம்ம நாட்டிலேயே நடந்துட்டு இருக்கு, இப்போ அமெரிக்காவில் ஆரம்பித்திருக்கிறது. நீங்கள் இந்த கம்யூனிசம் அண்டு கேபிட்டலிசம் ரெண்டுக்குள்ள அடிப்படை கோட்பாடு பார்த்தீங்கன்னா பிரெஞ்சு புரட்சியிலிருந்து ஆரம்பிக்கும். அந்த பிரெஞ்சு ரெவல்யூஷனில் என்ன பண்ணுறாங்கன்னா 3 கோஷங்கள் வைக்கிறாங்க: லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ராட்டர்னிட்டி. லிபர்ட்டி என்பது தனி மனிதனுக்கு அளவலாவிய சுதந்திரம், கட்டுப்பாடே கிடையாது, யார் வேணா என்ன வேணா செய்யலாம். இந்த கோட்பாட்டை வலியுறுத்தி மையமாக வைத்து வந்து ஒரு இது வருகிறது, அதான் கேபிட்டலிசம் என்று வருகிறது. அந்த மனுஷன் என்ன வேணா, யார் வேணா தொழில் பண்ணலாம், என்ன வேணா தொழில் பண்ணலாம், யாரையும் யாரும் கேட்க முடியாது, எல்லாருக்கும் தனிப்பட்ட உரிமை உண்டு, இப்படி கேபிட்டலிசம் வருகிறது. அப்போ அதுக்கு மாற்றாக என்ன வருதுன்னா ஈக்குவாலிட்டி, எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும், எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி எல்லாம் கிடைக்கணும். சுதந்திரம்லாம் கிடையாது, பேச்சு சுதந்திரம் எதுவுமே கிடையாது. ஆனா உனக்கு என்ன சாப்பாடு கிடைக்கும், சோறு கிடைக்கும், ட்ரெஸ் கிடைக்கும், இடம் கிடைக்கும், அவ்வளவுதான். அப்ப இந்த ஈக்குவாலிட்டி என்பதை வைத்துக்கொண்டு என்ன பண்ணாங்கன்னா, எல்லாத்தையும் யார்கிட்டயா பணக்காரன் ஒருத்தர் இருக்கார், யாராவது ஒரு தொழிலாளி, ஒரு முதலாளி இருக்கார், சொத்து இருக்குன்னு அதை புடுங்கி கவர்மெண்ட் வச்சுக்கும், இந்த எல்லாத்துக்கும் கொடுக்கும், கொடுக்கறத வாங்கிக்கணும், யாரும் தனிப்பட்ட முறையில் சொத்து சேர்க்க முடியாது. இதுதான் ஈக்குவாலிட்டி என்பதற்கு கம்யூனிசம் கொடுத்த விளக்கம். அப்புறம் என்னன்னா அந்த ஃப்ராட்டர்னிட்டி எல்லாம் விட்டுட்டாங்க, அதுக்கு எந்த யாருமே அதை எடுத்துக்கவே இல்லை, சகோதரத்துவத்தை எல்லாம் மறந்தாச்சு. இது ரெண்டும் வரப்ப அது தேவையே இல்லை, தேவையே இல்லாம. இப்ப இந்த கம்யூனிஸ்ட் என்ன பண்றாங்கன்னா தொழிலாளியுடைய ஆட்சி வரணும். தொழிலாளி ஆட்சினா யாரு? தொழிலாளி போய் ஆட்சி பண்ண முடியாது, தொழிலாளி சார்பா ஒரு பிரதிநிதி ஒருத்தர் இருப்பாரு, அவர் தான் உங்களுடைய பிரதிநிதி. நான் யூனியன் சேர்மன், அந்த யூனியன் சேர்மன் சேர்ந்து இன்னொரு சேர்மன், அவர் தான் போய் மேல போய் உட்காருவோம் ஆட்சியில. அப்ப தொழிலாளியுடைய பிரதிநிதி சொல்லக்கூடிய ஒருத்தர் போய் ஆட்சி அமைவது தான் கம்யூனிசம். அப்ப தொழிலாளிகள் எல்லாம் கிடைச்சிரும். இதுதான் இப்ப 2 சித்தாந்தம் வந்தது. இப்ப இவர் என்ன பேசியிருக்காரு, லிபரலிசம் பேசக்கூடிய இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அந்த தொழிற்சாலைகளை போய் கேப்சர் பண்ணுங்க, உற்பத்தி இடங்களை பிடியுங்கள், சீஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன்ஸ், உற்பத்தியை பிடியுங்கள், கிட்டத்தட்ட அந்த நக்சல் பேசுற மாதிரி பேசியிருக்காரு. இது அமெரிக்காவுடைய, நம்ம வந்து கேபிட்டலிசம் சரி என்று நான் சொல்லல, அது வந்து குறைபாடு உள்ள ஒரு தத்துவம் தான். ஆனால் அமெரிக்காவுடைய அடிப்படையாக இருக்கக்கூடிய அந்த தத்துவத்தையே ஆட்டம் காண வைக்கக்கூடிய மாதிரி ஒரு பேச்சை இவர் பேசியிருக்காரு. அதாவது அதனுடைய ப்ராடக்ட், அதனுடைய அமெரிக்காவுடைய இன்னைக்கு பாத்தீங்கன்னா பொருளாதார வளர்ச்சி என்பது என்னுடைய கேபிட்டலிஸ்ட் பிலாசபி தான் வந்திருக்கு. பெரிய பெரிய ஜெயன்ட்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா சொந்தமா ராக்கெட் ஏவக்கூடிய அளவுக்கு அங்க இருக்காங்க. சமூக வலைத்தளங்கள், பெரிய பெரிய மார்க்கெட்டிங் ஜெயன்ட்ஸ், பார்மாட்டிக்கல் ஜெயன்ட்ஸ் எல்லாம் கேபிட்டலிஸ்ட் தான். அப்ப அதை வந்து அசைத்து பார்க்கக்கூடிய மாதிரி ஒரு பேச்சு அவர் பேசியிருக்கார். இது அமெரிக்காவுடைய அந்த அடுத்த ஃபியூச்சரே இந்த மாதிரி வந்து புரட்டி போடக்கூடிய மாதிரி ஒரு கருத்தை அவர் சொல்லியிருக்காரு. அதுவும் இவர் வந்து இமிகிரண்ட், அது ஒன்று இருக்கு. அப்பனா இல்லீகல் இமிகிரண்ட்லாம் சேர்ந்து இந்த வேலையை செய்ய போறாங்களா அப்படிங்கிறப்ப அங்கே இருக்கக்கூடிய செமிட்டிக் ரிலீஜனில் இருக்கிறவங்க, அவங்க வந்து பூர்வீக குடிமக்கள்னு சொல்லிக்கிற அமெரிக்க வெள்ளையர்கள் வந்து அப்பனா இவங்க மேலே எப்படி அந்த வன்மத்தை அடுத்தது காட்டுவாங்க, அடுத்த லெவல்லங்கிறது அது ஒரு தேவையில்லாத ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தக்கூடிய வேலை தானே இது. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா யூரோப்பிய நாடுகளே இன்றைக்கு பல இடங்கள்ல முஸ்லிம்களால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் எப்படி வந்து பாத்தீங்கன்னா லிபரலிசம் பேசி வெளிநாட்டுல வந்து அகதிகளே உள்ளே விட்டாங்க, அவங்களும் லிபரலிசம் தான் பேசினாங்க. இப்ப அதே லிபரலிசம் பேசக்கூடியவர்கள் அமெரிக்கால வந்து மேயர் வேட்பாளருக்கு தேர்வு செய்யக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய அந்த மாதிரி பேச ஆரம்பிச்சிருக்காருன்னா
இன்றைக்கு ஐரோப்பாவுக்கு நேர்ந்த கதி நாளைக்கு அமெரிக்காவுக்கு நடக்க வாய்ப்பு இருக்கிறது. அழகா நீங்க அப்பயே சொன்னீங்க. அவர் ஒரு மசூதியில பேசின வீடியோ இன்னும் இருக்கு. அவரு இப்ப நீங்க லிபரல் இந்த கம்யூனிஸ்ட் எல்லாம் பேசினது ஒரு பக்கம் இருந்தா கூட ஒரு மசூதியில போய் ஒரு பயான், இப்ப வெள்ளிக்கிழமை மாதிரி ஏதோ ஒரு இடத்துல நம்ம ஓட்டு போடணும். பியாண்டு நியூயார்க்ல நம்ம வந்து மில்லியன் அளவுக்கு ஆட்கள் இருக்கோம். நம்ம போன முறை ட்ரம்ப் அவர் ஜெயிச்சதுங்கிறதே எப்படி சொல்றாருன்னா, நம்ம பல பேர் ஓட்டு போடலை, ஏன்னா நம்ம தோத்துருவோம் நம்மளாம் நினச்சிக்கிட்டு ஓட்டு போடலை, ஆனால் நம்மளுடைய ஸ்ட்ரென்த் நமக்கு தெரியல. இங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு அந்த ஆட்சி அதிகாரம் வேணுங்கிறதுக்காக தான் நான் வேலை பார்க்குறேன், நீங்கள் எல்லாரும் ஓட்டு போடணும், நம்முடைய அதிகாரத்தை நாம் கைப்பற்ற வேண்டும். நாட் ஒன்லி நியூயார்க் சிட்டி, பியாண்ட் சிட்டி ஹால் அப்படின்னு அவர் ஒயிட் ஹவுஸ் வரைக்கும் அவர் போகிறார். அதை வந்து ஒரு பயான், அதை வெள்ளிக்கிழமை நடக்கக்கூடிய தொழுகை இடத்துல போய் அவர் அந்த வாக்கு சேகரிப்புலையும் ஈடுபடுறாருங்கிறதையும் சேர்த்து பார்க்கும் பொழுது இவருக்கு பின்னால் வேற என்னென்ன நெக்ஸஸ்லாம் இருக்கும். பாகிஸ்தானுக்கு ஆதரவாக பேசியிருக்கிறார். இந்த லிபரலிசம் பேசக்கூடியவர்கள் எல்லாமே எந்த அளவுக்கு ஆபத்து என்பதற்கு நான் உதாரணம் சொல்றேன். நம்ம நாட்டே வச்சு பார்க்கலாம். நீங்க பாத்தீங்கன்னா பெண்ணியம் என்று பேசுவார்கள், அதுக்கு வந்து தனி விங்கி வச்சிருப்பாங்க. ஜனநாயக மாத சங்கம், பெண்களுக்காக உரிமைக்காக போராடுவாங்க. ஆனா அப்படி பண்ணியும் பேசி அதே கம்யூனிஸ்ட் ஹிஜாப் பிரச்சனை வந்த போது என்ன பண்ணாங்க? பர்காவுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க. இதுதான் உங்களுடைய இரட்டை நிலைப்பாடு. இதே மார்க்சிஸ்டோ அல்லது கம்யூனிஸ்ட் கட்சியிலோ லிபரல்ஸோ ஜிகாதிகளுக்கு வெளிப்படையாக ஆதரவு கொடுக்குறாங்க. அவங்களோட நெக்ஸஸ் சேர்ந்து பல செயல்கள் செய்கிறாங்க. அவங்களோட சேர்ந்து போராட்டங்கள் ஈடுபடுறாங்க. இவங்களும் அவங்களை ஆதரிக்கிறாங்க, அவங்களும் இவங்களை ஆதரிக்கிறாங்க. ஆகவே லிபரலிசம் பேசக்கூடிய இதே நியூயார்க் நகர அந்த மேயராக வரக்கூடிய வாய்ப்புள்ளவரும் இதே போலதான் இருப்பார். அப்ப ஆட்சியை பிடிப்பதற்காக லிபரலிசம் பேசுவார், ஆட்சியை பிடித்த பிறகு ஜிகாதிகளுடைய ஆட்சி நடக்கும். அதனால நீங்கள் சொன்னபடி விரைவில் நியூயார்க்ல வந்து ஷரியாலா அதாவது வருமா என்று பார்க்கணும். ஓரளவு விழிப்போடு இருந்தா ஆரம்பத்திலேயே அந்த முளையிலே கிளியிறது போல செய்யக்கூடிய வாய்ப்பு இப்போ இருக்கு. லண்டன் மாதிரி இப்போ போகல. ஆகவே ஆரம்பத்திலேயே தடுக்கக்கூடிய முயற்சியில் அமெரிக்கர்கள் ஈடுபட்டால் அமெரிக்காவுக்கு நல்லது.